தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். வயர்ட் இயர்ஃபோன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, இல்லை அப்படின்னா வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த இரண்டாவும் பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு ஹைப்ரிட் இயர்ஃபோன்ஸ் AMX உடைய AMX X1 அப்படிங்கிற இந்த ஹைப்ரிட் இயர்ஃபோன்ஸை தான் நம்ம இன்னைக்கு வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ரிவ்யூ பண்ண போகிறதோட மட்டும் இல்லாமல் ஒரு கிவ் அவேயுமே வந்திருக்கு. ஸோ வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். இப்போ இந்த AMX X1 உடைய விமர்சனத்தை பார்க்கலாம். அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. ஸோ முதல்ல வந்து ஒரு சிறிய அன்பாக்சிங்கோட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் யூனிக்கான பேக்கேஜிங். ஸோ அன்பாக்சிங்கை முதல்ல வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து AMX உடைய X1 இயர்ஃபோன்ஸ் வந்து வர பேக்கேஜ். மேலே பார்த்தோம் அப்படின்னா டூவல் டிரைவர் இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாக்ஸுடைய பின்பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 16 ஓம் இம்பிடன்ஸ், 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைமான ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற போல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்லெட் வந்து கொடுத்துருக்காங்க பல்வேறு பேசிக்கான இன்ஃபர்மேஷனோட. அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய இயர்ஃபோன்ஸே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே வந்து அழகாக இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். மேலும் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறதும் நம்மளால் இனிஷியலாகவே வந்து பார்க்க முடியுது. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 6 எக்ஸ்ட்ரா பேர் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வந்து சூட்டபிளாக இருக்கோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். எனக்கு பார்த்தோம் அப்படின்னா பேக்கோடையே வரது தான் எனக்கு பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருந்துச்சு. ஸோ அதோடையே தான் நான் வந்து பயன்படுத்தினேன். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாஃப்ட் கேரிங் கேஸ் வந்து வருது. அதற்கு பிறகு நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய இயர்ஃபோன்ஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேபிளை பொறுத்தவரையும் நல்ல குவாலிட்டியாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. பிரேட்டட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து வயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கான ப்ளூடூத் கேபிளை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு LED இண்டிகேட்டர் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்துக்கிறதுக்காக. அதை தவிர ஒரு பவர் பட்டன் மற்றும் ப்ளே பாஸாகவும் ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு பட்டன். அதை தவிர வால்யூம் அப் அண்ட் வால்யூம் டவுன் பட்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கான இதை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய இயர்ஃபோன்ஸை வந்து கரெக்டான பிளேஸில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து இயர்ஃபோன்ஸோட வந்து அட்டாச் ஆகுது. இதை தவிர பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மைக்ரோ USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தவிர வயர்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும், அதாவது எனக்கு வந்து ப்ளூடூத் வேணாம் வயர்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதற்கான ஒரு கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கோல்டு பிளேட்டட் கேபிளாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அட்டாச் பண்ணுறதும் சேம் வழிமுறை தான். ஜஸ்ட் அதை வச்சு ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா இந்த வயர்டாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேம்ப்ளெட் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி அந்த இயர்ஃபோன்ஸ் வந்து டிட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ நம்ம விமர்சனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ்லேயே வந்து எனக்கு ரொம்ப பிடித்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இயர்ஃபோன்ஸுடைய டிசைன் தான். ஸோ ரொம்பவே வந்து ஒரு ஆரஞ்சிஷான ஒரு ரெட் கலரில் வந்து டிரான்ஸ்பரண்டான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ இயர்ஃபோன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நான் முன்பே சொன்னது போல் ரொம்பவே வந்து வெயிட்லெஸ்ஸாக வந்து இருக்குது. மேலும் நீங்கள் வந்து வயர்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ப்ளூடூத் மூலமாக வயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுடைய காதுகளில் வந்து கரெக்டான இயர் டிப்பை சூஸ் பண்ணுறப்ப நல்லாவே வந்து இருக்குது. ரொம்ப வந்து லூஸாக அந்த மாதிரிலாம் இல்லை, நல்ல பர்ஃபெக்ட் ஃபிட்டாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜாகிங் அந்த மாதிரி போகிறவராக இருந்தீங்க அப்படின்னாலும் இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வயர்ட் கேபிளை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பட்டன் தான் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளே பாஸ் பண்ணுறதுக்காக. அதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மைக் வந்து இருக்குது. வயர்லெஸ்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்பில்ட் மைக் சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. வயர்லெஸ் பொறுத்தவரையும் உங்களுடைய கழுத்து சுற்றி நீங்கள் வந்து போட்டுக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ வயர்லெஸ் கேபிளுடைய சார்ஜிங்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது உங்களுடைய கழுத்துக்கு பின்னாடி வந்து இருக்கும். நார்மலாக நீங்கள் வந்து மாட்டிக்கிறப்ப இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்ஃபோன்ஸில் எல்லாமே இருந்தாலும் அதோடைய பேசிக்கான அம்சம் சவுண்ட் கிளாரிட்டி தான். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸுடைய சவுண்ட் கிளாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வோக்கல்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா மிட் டோன்ஸாக இருக்கட்டும், ஹை டோன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டல் கிளியராக வந்து இருந்துச்சு. ஸோ கிளாரிட்டியை பொறுத்தவரையும் ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. பட் பேஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பேஸ் அதிகமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து தோணுது. பேஸ் ரொம்ப கம்மி வந்து கிடையாது. பட் நார்மலான இயர்ஃபோன்ஸில் இருக்கிற அளவு பேஸை விட நீங்கள் வந்து அதிக அளவு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நார்மலான பேஸ் வந்து இருக்குது. பட் உங்களுக்கு வந்து சவுண்ட் சிக்னேச்சர், சவுண்ட் அந்த கிளாரிட்டி, வோக்கல்ஸ் எல்லாமே கிளாரிட்டியாக வேணும் அப்படின்னா உங்களுக்கான பர்ஃபெக்டான இயர்ஃபோன்ஸாக இது வந்து இருக்கும். பட் எனக்கு ரொம்பவே வந்து பேஸ் அதிகமாக வேணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து சரியாக வந்து இருக்காது. பேட்டரி லைஃபை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ப்ளூடூத் மூலமாக பயன்படுத்துகிறப்ப ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வரையான பேட்டரி லைஃப் வந்து இருக்குது. நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஆகுது ஃபுல்லாக வந்து சார்ஜ் ஆக. சார்ஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த LED இண்டிகேட்டர்லேயே உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணிடுவாங்க சார்ஜ் வந்து ஆனது. ஸோ எனக்கு வந்து வயர்டாகவும் பயன்படுத்தணும், வயர்லெஸ்ஸாகவும் பயன்படுத்தணும் ரொம்ப நாட்களுக்கு. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து சவுண்ட் சிக்னேச்சர் ரொம்பவே கிளியரான சவுண்ட் வந்து எனக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இந்த AMX உடைய X1 வந்து தாராளமாக வந்து வாங்கலாம். ஸோ வாங்குறதுக்கான டேரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்கணும் அப்படின்னா மறந்துடாமல் அந்த லிங்கை பயன்படுத்தி வாங்க.
ஸோ கமிங் டு த கிவ்அவே, இந்த கிவ்அவேக்காக நம்ம பார்த்தோம் அப்படின்னா AMX நிறுவனத்தோட வந்து கொலாபரேட் பண்ணிக்கோம். நம்ம கிவ்அவேல வந்து கொடுக்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண இந்த AMX உடைய X1 இயர்ஃபோன்ஸ் தான் நம்ம வந்து கிவ்அவேல வந்து கொடுக்க போகிறோம். இது பார்த்தோம் அப்படின்னா நான் யூஸ் பண்ண இது வந்து வராது. உங்களுக்கு வந்து கிவ்அவே வின்னருக்கு வந்து ஒரு பிராண்ட் நியூ பேக்கேஜ் வந்துடும். ஸோ கிவ்அவே பொறுத்தவரையும் சிம்பிள் தான். ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். க்ளீம் கிவ்அவே உடைய பேஜ் உடைய லிங்க். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு தான் வந்து எடுத்துகிட்டு போகும். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிவ்அவே பொறுத்தவரையும் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் ஆப்வியஸ்லி. ஸோ இதை தவிர பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் Facebook, Twitter, Instagram இந்த மூணுலையுமே வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க. அது அனைத்துடைய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். மேலும் உங்களுடைய வின்னிங் சான்சஸ் வந்து அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னாக்கா AMX உடைய அஃபிஷியல் ஹேண்டில்ஸை கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க் வந்து ப்ரெஸ் பண்ணி போங்க. என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த பேஜ்லேயே வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். இந்த கிவ்அவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1 month வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ 1 month உடைய முடிவில் நம்ம வந்து ஆப்வியஸ்லி வின்னரை செலக்ட் பண்ணிட்டு அவங்களுடைய என்ட்ரிஸை வந்து வேலிடேட் பண்ணிட்டு நம்மளுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் வின்னருடைய பேரை வந்து நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ குட் லக் டு எவ்ரி ஒன். ஸோ இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வின் பண்ணல அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்து பல்வேறு கிவ்அவேஸ் வந்து நம்ம வந்து கொண்டு வந்துட்டே இருப்போம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்தாமல் லைக் பண்ணுங்கள். பயனுள்ள இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.